நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். துளசி பழனிவேல் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி மருதம் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். இதில் நடிச்சிருக்கிறவங்க விதார்த், ரக்ஷனா, அருள்தாஸ், மாறன், தினந்தோறும் நாகராஜ், தருண சுப்பையா, இப்படி பல கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க. விதார்த் கன்னியப்பன் என்ற கதாபாத்திரத்திலும், ரக்ஷனா சிந்தாமணி மல்லி என்ற பெயரிலும், அருள்தாஸ் கதிர்வேல் என்ற கதாபாத்திரத்திலும், மாறன் பழனி என்ற கதாபாத்திரத்திலும், தினந்தோறும் நாகராஜ் கந்தன் என்ற கதாபாத்திரம், தருண சுப்பையா ராஜசேகர் என்ற கதாபாத்திரத்திலும் நடித்திருக்கிறார்கள். தயாரிப்பு நிறுவனம் அறுவர் பிரைவேட் லிமிடெட், தயாரிப்பு சி வெங்கடேசன், எழுத்து இயக்கம் பி கஜேந்திரன், இசை என்ஆர் ரகுநந்தன், ஒளிப்பதிவு அருள் கே சோமசுந்தரம், எடிட்டிங் சந்துரு, PRO ஏ ராஜா. ஊழல் மற்றும் பேராசை நிறைந்த உலகில் நடுத்தர வர்க்கத்தையும் அவர்களுக்கு கீழே உள்ளவர்களையும் குறிப்பாக விவசாயிகளையும் பலிகடாக்கும் மோசடியாளர்களால் நிறைந்துள்ளது. அந்த வகையில் கன்னியப்பன் விதார்த் என்ற ஒரு எளிய கிராம விவசாயியின் மூதாதையர் விவசாய நிலத்தை ஊழல் மிகுந்த வங்கி மேலாளர் வங்கியில் கடன் வாங்கியது போல் பொய்யான ஆவணங்கள் மூலம் பணத்தை கொள்ளையடித்து பிறகு கடனை திருப்பி செலுத்தாததால் அந்த விவசாய நிலம் ஏலமிடப்படுகிறது. விவசாயி கன்னியப்பனின் அமைதியான வாழ்க்கை அவரது நிலம் மோசடியாக ஏலமிடப்பட்டது. தெரிந்ததும் வாங்காத கடனுக்கு மோசடி செய்தவனின் ஊழலை அம்பலப்படுத்த நீதிக்காக போராட தூண்டுகிறது. கன்னியப்பன் மோசடி மற்றும் ஊழலை எதிர்த்து போராடி தனது மூதாதையர் நிலத்திலிருந்து பெற்ற நிலத்தை காப்பாற்ற நடத்த போராட்டத்தில் வெற்றி பெற்று நிலத்தையும் கண்ணியத்தையும் எப்படி மீட்டெடுக்கிறார் என்பதே படத்தின் மீதி கதை. எளிமையான தோற்றத்தை உணர்ச்சி நிறைந்த நடிப்பாலும் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்த நடிகர் விதார்த் சமூக அக்கறையுள்ள எளிய மனிதர்களின் கதாபாத்திரங்களில் தொடர்ந்து ஈடுபாடு காட்டும் அவர் கன்னியப்பன் என்கிற முக்கிய கதாபாத்திரத்தில் உடை, உணர்ச்சிகரமான உடல் மொழி என அனைத்தும் சிறப்பாக கையாண்டுள்ளார். மேலும் திரையில் ஒரு விவசாயியின் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் ஒரு வலுவான மற்றும் மகத்தான நடிப்பை வழங்கியுள்ளார். படத்தின் தன்மையை உணர்ந்து அவர் நடித்திருப்பதால் அது நடிப்பு என்று சொல்ல முடியாது, அத்தனை இயல்பு. ரக்ஷனா கன்னியப்பன் மனைவி சிந்தாமணி கதாபாத்திரத்துக்கு அரவணைப்பு மற்றும் வலிமையை கொடுத்திருக்கிறார். அருள்தாஸ், தருண சுப்பையா, மாறன், தினந்தோறும் நாகராஜ் ஆகியோரின் துணை வேடங்கள் திரைக்கதைக்கு அதிக ஆழத்தையும் யதார்த்தத்தையும் சேர்க்கின்றது. கதை உணர்ச்சிகள் மற்றும் குடும்ப விழுமியங்களை ஒன்றிணைத்து அனைவருக்கும் எளிதாக தொடர்புபடுத்தும் வகையில் தொழில்நுட்ப கலைஞர்கள், இசையமைப்பாளர் என்ஆர் ரகுநந்தன், ஒளிப்பதிவாளர் அருள் கே சோமசுந்தரம், எடிட்டர் சந்துரு, கலை இயக்குனர் தாமு ஆகியோர் தொழில்நுட்ப ரீதியாக நேர்த்தியான பங்களிப்பை வழங்கியுள்ளனர். நவீன சமூகத்தில் ஒரு சில மோசடி செய்பவர்கள் இயற்கையாகவே நம் சமூகத்தில் பல்வேறு வடிவங்களில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு மோசடிகளில் ஈடுபடுகிறார்கள். இத்தகைய சமூகத்தில் ஏமாற்றப்பட்டு பாதிக்கப்பட்ட ஒரு விவசாயி அந்த தாக்கத்திலிருந்து அவர் எவ்வாறு மீள்கிறார் என்பதை மையமாக கொண்டு பரபரப்பான சம்பவங்களுடன் அழுத்தமான திரைக்கதையுடன் விவசாய நிலத்தின் அவசியத்தை பற்றியும் விவசாயியின் வாழ்வியலையும் நீதிக்கான அவர்களின் போராட்டத்தையும் அழுத்தமாக சொல்லி வழிகள் நிறைந்த படைப்பாக அனைத்து தரப்பு பார்வையாளர்களை இறுதி வரை ஆர்வமாக வைத்திருக்கும் வகையில் நிலையான வேகத்தில் நகர்த்தியுள்ளார் இயக்குனர் பி கஜேந்திரன். மொத்தத்தில் அறுவர் பிரைவேட் லிமிடெட் சார்பில் சி வெங்கடேசன் தயாரித்திருக்கும் மருதம் ஒரு இதயபூர்வமான கதை மற்றும் உண்மையான நடிப்புடன் அனைத்து வகையான மக்களுடனும் இணைக்கும் சமூக அக்கறைமிக்க படைப்பாகும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.